வணக்கம். ஒரே ஒரு புத்தகம் ஒரு முழு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா? அதுவும் எப்படிப்பட்ட தேசம்? நூத்துக்கணக்கான மொழிகள், ஆயிரக்கணக்கான கலாச்சாரங்கள், அதுவும் இப்பதான் சுதந்திரம் வாங்கின ஒரு புத்தம் புது நாடு. நினைச்சு பாருங்களேன், இதுதான் 1947ல இந்தியா முன்னாடி இருந்த ஒரு இமயமலை மாதிரி ஒரு சவால். இன்னைக்கு அந்த சவால் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, இந்தியாவோட ஆன்மாவையே எப்படி ஒரு புத்தகத்துல கொண்டு வந்தாங்கங்கிற கதையத்தான் நாம பார்க்க போறோம். சரி, இந்த பிரம்மாண்டமான பயணத்தை நாம் ஒரு 5 கட்டமா பார்க்கலாம். முதல்ல ஒரு தேசம் எப்படி வெடிஞ்சதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு எப்படி அடித்தளம் போட்டாங்க, எப்படி அதை உருவாக்குனாங்க, அதோட இறுதி வடிவம் என்ன, கடைசியா ஒரு குடியரசு எப்படி பொறந்ததுன்னு பார்க்க போறோம். வாங்க, இந்தியாவோட கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு தேசத்தின் விடியல். வாங்க நம்ம எல்லாரும் ஒரு டைம் மெஷின்ல ஏறி 1946க்கு போவோம். அப்போதான் 2வது உலகப் போர் முடிஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா நழுவிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த சுதந்திரத்தை வச்சு என்ன பண்றது, நாட்டை எப்படி வழிநடத்துறது, இதுதான் நம்ம தலைவர்கள் முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு தேசத்துக்கான விதிகளை எப்படி எழுதுறது? கோடிக்கணக்கான மக்கள், அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட கனவு, அலகலக மதங்கள், மொழிகள், இது எல்லாத்தையும் ஒரே சட்ட புத்தகத்துல எப்படிங்க கொண்டு வர்றது? இது சும்மா ஒரு சட்டத்தை எழுதுற வேலை இல்ல. இது ஒரு தேசத்தோட இதய துடிப்பிய வார்த்தைகள்ல வடிக்கிற ஒரு மகத்தான பணி. அடுத்த பகுதி அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன். எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னாலும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு ஃபவுண்டேஷனா அமைஞ்சதுதான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை. சரி, இந்த சபையில இருக்க போற ஆட்களை எப்படி ஒன்னு சேர்த்தாங்க? அதுக்கான முதல் புள்ளி பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த கேபினெட் மிஷன் திட்டத்திலிருந்து தான் ஆரம்பிச்சது. ஆமாங்க, இந்த 1946 கேபினட் மிஷன் பிளான் தான், சரி இந்தியர்களே, உங்க நாட்டுக்கான சட்டத்தை நீங்களே எழுதிக்கோங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொன்னது. இது ஒரு பெரிய திருப்புமுனை, ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இத்தனை நாளா பிரிட்டிஷ்காரங்க கையில இருந்த பேனா இப்போ முதல் முறையா இந்தியர்கள் கைக்கு வந்துச்சு. நம்ம எதிர்காலத்தை நாமளே எழுதப்போ. சரி, இந்த சபையில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 389 பேர். 389. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது அப்போதைய பிரிக்கப்படாத இந்தியாவோட ஒரு மினி வெர்ஷன். அங்கே மன்னர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய வக்கீல்கள் இருந்தாங்க, சமூக சீர்திருத்தவாதிகள், சுதந்திரத்துக்காக போராடினவங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரலா, ஒவ்வொரு நம்பிக்கையோட அந்த சபையில ஒண்ணு கூடினாங்க. இங்க பாருங்க, இந்த 389 பேரையும் 3 பிரிவா பிரிக்கலாம். 292 பேர் பிரிட்டிஷ் இந்தியா மாகாணங்கள்ல இருந்து வந்தவங்க, 93 பேர் ஸ்வதேச சம்ஸ்தானங்கள், அதாவது ராஜாக்கள் கிட்ட இருந்து வந்தவங்க, மீதி 4 பேர் சீஃப் கமிஷனர் மாகாணங்கள்ல இருந்து வந்தவங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இன்னொரு பக்கம் மன்னர்களால நியமிக்கப்பட்டவங்க. இது ரெண்டே எப்படி ஒரே சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது? இதுதான் உங்க முன்னாடி இருந்த முதல் பெரிய சவால். டிசம்பர் 9, 1946. அந்த வரலாற்று நாள். அரசியல் நிர்ணய சபை முதல் முறையா கூடுது. அந்த சபையிலேயே வயசுல மூத்தவரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவரா நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவும், ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ ஒரு பெரிய கப்பலுக்கு திறமையான கேப்டன் கிடைச்ச மாதிரி இந்த சபை தன்னோட பயணத்தை ஒரு வலுவான தலைமையோடு தொடங்குச்சு. 3வது பகுதி உருவாக்கம். இப்போதான் அசலான வேலையே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கோ, ஒவ்வொரு கம்மா, ஃபுல் ஸ்டாப்க்கோ அங்க கடுமையான விவாதங்கள் நடந்துச்சு. அது சும்மா சட்டத்தை எழுதுற வேலை இல்லைங்க, ஒரு தேசத்தோட ஆன்மாவையே செதுக்கிற ஒரு சிற்ப வேலை அது. இந்த எல்லா விவாதங்களையும் கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்த ஒரு முக்கியமான கமிட்டி தான் வரைவு குழு. அதோட தலைவர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரோட சட்ட அறிவும் சமூக நீதி மேல இருந்த அக்கறையும் தான் செதறி கடந்த எல்லாத்தையும் ஒன்னாக்கி நம்ம அரசியல் அமைப்ப ஒரு முழுமையான சிற்பமா செதுக்குச்சு. அதனாலதான் அவரை நாம இன்னைக்கும் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தைன்னு பெருமையோட சொல்றோம். சரி, அவங்க எவ்வளவு உழைச்சாங்கன்னு வார்த்தையில சொல்றதை விட சில நம்பர்ஸ் பார்த்தா நமக்கே புரியும். இந்த சபை மொத்தம் 11 தடவை கூடுச்சு. இந்த 11 செஷன்ஸும் மொத்தம் 166 நாட்கள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம், 11 மாசம், 18 நாள். ஒவ்வொரு நாளும் விவாதம் 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 தான். ஆனா இந்த நம்பர் தான் ரொம்பவே ஆச்சரியமானது. 2473. ஆமாங்க, 2473 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுச்சு.
இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம அரசியலமைப்பு சும்மா ஒரு சிலர் மட்டும் உட்கார்ந்து எழுதுனதில்ல, இது ஒரு தேசத்தோட கூட்டு மனசாட்சியோட வெளிப்பாடு. 4வது பகுதிக்கு வந்தாச்சு, இறுதி வடிவம். இவ்வளவு விவாதங்கள், திருத்தங்கள், இவ்வளவு உழைப்பு, இதுக்கெல்லாம் அப்புறம் அந்த பெரிய கனவு ஒரு புத்தக வடிவத்துக்கு வந்துச்சு. வாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை பார்க்கலாம். இந்த 3 தேதிகளும் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. நவம்பர் 26, 1949 அன்னைக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சபையை ஏப்பிக்கிட்டாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட சட்டம்னு முடிவு பண்ண நாள். அப்புறம் ஜனவரி 24, 1950ல எல்லாரும் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க. கடைசியா ஜனவரி 26, 1950 அன்னைக்கு தான் இந்த சட்டம் முழுசா இந்தியாவுல நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த நாள்ல சபையில இருந்த 284 உறுப்பினர்கள் அந்த வரலாற்று ஆவணத்துல கையெழுத்து போட்டாங்க. ஒவ்வொரு கையெழுத்தும் கோடிக்கணக்கான இந்தியர்களோட சார்பா போடப்பட்டது. அந்த கையெழுத்து தான் அந்த புத்தகத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. சரி, அப்போ ஏத்துக்கிட்ட அந்த அரசியலமைப்புல என்னெல்லாம் இருந்துச்சு? ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 ஆர்டிகிள்ஸ், அப்புறம் 8 ஷெட்யூல்ஸ். ஒரு சாதாரண குடிமகனோட உரிமையிலிருந்து அரசாங்கத்தோட கடமை வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ற ஒரு முழுமையான கைடு இது. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு குடியரசின் பிறப்பு. இந்த சட்டம் வெறும் புத்தகத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். அதோட இந்த அரசியலமைப்பை பத்தி யாருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்றேன். நாம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் அது. அன்னைக்குதான் இந்தியா உண்மையான ஒரு மக்களாட்சி நாடா மாறுச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே கையால எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு. ஏன் இவ்வளவு பெருசு? ஏன்னா நம்ம நாடு ரொம்ப பெருசு, ரொம்ப வித்தியாசமானது. மத்திய அரசு, மாநில அரசு, அடிப்படை உரிமை, சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் தெளிவா ஒரே இடத்துல விளக்க வேண்டியிருந்தது. அதனால இது அதோட பலவீனம் இல்ல, பலம். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். நம்ம அரசியலமைப்போட ஒரிஜினல் காப்பி பிரிண்ட் பண்ணல. ஆமாங்க, அது ஒரு மிஷின்ல டைப் பண்ணல. அது ஒரு அழகான இட்டாலிக் ஸ்டைல்ல முழுசாவே கையால் எழுதப்பட்டது. ஒரு கலைப்படைப்பு மாதிரி. அந்த அற்புதமான கையெழுத்துக்கு சொந்தக்காரர் யாரு தெரியுமா? பிரேம் பெஹாரி நரைன் ராய் சாதா. ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட போய் இந்த வேலையை செய்ய சொன்னப்போ அவர் சம்பளமா 1 பைசா கூட வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா அரசியலமைப்போட ஒவ்வொரு பக்கத்துலயும் தன்னோட பேரையும் கடைசி பக்கத்துல தன்னோட தாத்தா பேரையும் எழுதிக்க அனுமதி கேட்டாரு. பாருங்க, ஒரு தேசத்தோட சட்ட புட்டகமே ஒரு கலைஞனோட அன்பளிப்பா மாறிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, கையால எழுதப்பட்ட ஒரே ஒரு ஆவணம் இன்னைக்கு 100 கோடிக்கும் மேலான மக்களோட தலைவிதிய உண்மையிலேயே வரையறுக்க முடியுமா? ஆமா, முடியுது. ஏன்னா அது வெறும் சட்ட புத்தகமில்ல, அது ஒரு வாக்குறுதி. இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரு தேசம் ஒற்றுமையா, சமத்துவமா, சுதந்திரமா வாழ முடியுங்கிற வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நாம எப்படி காப்பாத்திக்கிறோங்கிறதுல தான் ஒவ்வொரு நாளும் நாமளே அந்த அரசியலமைப்போட அடுத்த பக்கத்தை எழுதுறோம். நன்றி.